ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். நீங்க எந்த மாதிரியான நரேஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஜெனரலி நரேஷனே பிடிக்காது. என்னதான் நம்ம அந்த கதையை வந்து கரைச்சி குடிச்சிருந்தாலும் சரி, ஒரு நடிகர்கிட்டயோ ப்ரொடியூசர்கிட்டயோ நம்ம போய் சொல்லும்போது அவங்க வந்து கொட்டாவி விடுவாங்க. அந்த மாதிரி தான் கதை சொல்லுவாங்களா? லைக் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்படி போகும், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த நிறைய டைரக்டர்ஸ் ஒரு டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் வந்து ஓப்பன் பண்ணாலும் சொல்ல ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் நிறைய விதத்தில் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. சில படங்கள் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தியேட்ரிக்கல் இஸ் த ரைட் மீடியம். என்ன கேட்டிங்கன்னா கேடி வந்து இஸ் நாட் அ தியேட்ரிக்கல் ஃபிலிம், இட்ஸ் அ வெரி பர்சனல் ஃபிலிம். கல்கி இஸ் அ கிரேட் தியேட்ரிக்கல் ஃபிலிம் பிகாஸ் தட் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எழுதியிருக்கிற கதை வந்து வாட் இஸ் இட் சூட்டபிள் ஃபார்? இஸ் இட் சூட்டபிள் ஃபார் த பிக் ஸ்க்ரீன்? இஸ் இட் சூட்டபிள் ஃபார் த ஸ்மால் ஸ்க்ரீன்? அப்படிங்கிற தம் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ரிக்ரெட் பண்றாரு. அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா ரேபிஸ்டுக்குமே அக்கா தங்கச்சி பொண்ணு யாரோ ஒருத்தர் இருக்காங்கங்க. ஒரு அப்பாவா இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாம there's that awkwardness in Mamukka's face. ராம் சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பாரு. படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது கேவலமான படம் எடுக்கணும்னு யாருமே எடுக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அந்த ஆத்தென்டிக் ஆனஸ்டியோட ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் கிடைக்கும். ஃபீமேல் லேடிஸ்னாலே காஸ்டியூம் அப்படிங்கிற அந்த இது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுட்டு then they will work very hard in that, right? Why a female cannot be in editor, a female cannot be in the production design department? Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. அண்ட் குவிக்காக ஒரு செக்மெண்ட் போயிடலாம். என்னன்னா ஒரு சிட் நாங்கள் தருவோம், அதில் ஒரு மூவியோட நேம் இருக்கும். அந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன், எதனால் அந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுறேன். நானே குளிக்கிடுறேன், வாங்கமே. ஓ, இப்போ தான் பார்த்தேன். திஸ் இஸ் மகாராஜா. அண்ட் இப்போ தான் ஐ saw it. இன்ஃபேக்ட் நான் போஸ்ட்லாம் கூட போட்டிருந்தேன். ஐ ரியலி லைக்ட் த ஸ்டோரி டெல்லிங். எனக்கு வந்து அதில் there was particular scene அப்படின்னு பார்த்தீங்கன்னா I think I really like the scene where that girl கடைசியில் வந்து எனக்கு அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு she will come and say உன்னால் என் வாழ்க்கையை அழிக்க முடியாது, I will move on, I will go on to achieve things அப்படின்னு சொல்கிற. I thought that scene was very very powerful. Yes. அந்த மாதிரி ஆனால் சொன்னதில்லை மேம் இது வரைக்கும். லைக் அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறது இல்லை அவங்களுக்காக பேசுறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க. பட் விக்டிம் ஆனவங்களே வந்துட்டு நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஐ திங்க் தட் வாஸ் வெரி நியூ. கண்டிப்பாக வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த மாதிரி விக்டிம் வந்து இதனால் எப்போவுமே ரேப் விக்டிம்ஸ் வந்து கண்டிப்பாக இதனால் அடங்கி ஒடுங்கி போயிடுறாங்க, இதனால் அவங்களால மீண்டு வரவே முடியல அப்படிங்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவாக இருந்திருக்கே தவிர ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். However, I do have a contention with the film and I haven't had a chance. நிதிலன் அவர்கிட்ட நான் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கல. I think அந்த இடத்துல அனுராக் கஷ்யப் ப்ளே பண்ண கேரக்டர் வந்து அவரோட பொண்ணுன்னு அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ரிக்ரெட் பண்ணுறாரு இல்லையா? அது இல்லாமல் I think it would have been so much more powerful. அவள் வந்து ஐ வில் மூவ் ஆன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரிக்ரெட் பண்ணியிருந்தாருன்னா இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா தம் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ரிக்ரெட் பண்ணுறாரு. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ரேபிஸ்டுக்குமே அக்கா தங்கச்சி பொண்ணு யாரோ ஒருத்தர் இருக்காங்கங்க. பட் அவங்க ரிக்ரெட் பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் அனுராக் கஷ்யப்போட கேரக்டர் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக அவர் வீட்டில் வந்து அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு கிஸ் கொடுத்து ரொம்ப பாசமாக தான் பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஓகே, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு அவருக்கு தெரியாது. அவங்க அபிராமி மேம் கேரக்டர் வந்து அதை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அது ஓகே. பட் அதுக்கப்புறமும் வந்து இன்னொரு ரூமில் யாரோ ஒருத்தர் போய் ரேப் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து ஓகே தானே சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தும் அவர் வந்து இன்னொரு பொண்ணோட லைஃப்பை பாதிக்கப்படுது அப்படிங்கிறது அவருக்கு கவலை இல்லையே. ஸோ அந்த இடத்துல அவள் வந்து அந்த இடத்துல ஐ வில் மூவ் ஆன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பஞ்சில் அவர் வந்து திருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஐ வுட் ஹவ் லைக்ட் இட் பெட்டர். அஃப்கோர்ஸ் நிதிலன் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், அவர் சொல்ல நினச்ச விதம் வந்து நீங்கள் ஒரு பொண்ணு ரேப் விக்டிமாக பார்க்கும்போது ஷீ சம்படிஸ் டாட்டர், ஷீ சம்படிஸ் சிஸ்டர், ஷீ சம்படிஸ் ஒய்ஃப், ஷீ சம்படிஸ் மதர், அப்படி தானே நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேப் பண்ண மாட்டீங்கன்னு. ஐம் சேயிங் லெட்ஸ் கோ அ ஸ்டெப் ஃபர்தர்.
she's an individual. She doesn't need to be somebody's wife. She doesn't need to be somebody's sister. She doesn't need to be somebody's friend. She is an individual. She should not be raped. Full stop. So that was my thing. But structure, storytelling, non-linear style editing, everything was beautifully done in the film. Super, ma'am. Next. Okay. Peranbu. Oh wow. Mammootty sir padam and the daughter, correct. I think it's a beautiful scene that I remember very distinctly is when she gets her periods. And ஒரு அப்பாவா இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் there's that awkwardness in Mamuka's face. அந்த சீன் வந்து வெரி பியூட்டிஃபுல்லி ராம் சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பார். ஐ திங்க் ஈவன் த லொக்காலிட்டி ஒரு சீனுக்கு வந்து நடிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஷாட் வைக்கிறீங்க, என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி லொக்கேஷனில் எடுக்கிறீங்க, ஆல் ஆஃப் தட் ஹேஸ் அன் இம்பேக்ட் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் தட் சீன் வாஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக நினைச்சேன் எல்லாமே வித்தியாசமாக கமர்ஷியலாக ஏதாவது ஒரு படம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஐ திங்க் இட்ஸ் எவ்ரிபடி ஃபேவரட் ஃபில்ம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாங்க, தியேட்டரில் அது என்ன மாதிரி படமாக இருந்தாலும் சரி, அந்த 2 மணி நேரம் நான் போய் தியேட்டரில் உட்காரும்போது ஐ கெட் டிரான்ஸ்போர்ட்டட் இன் டு தட் வேர்ல்டு. எனக்கு சினிமா மேலே ஆசை வந்தது, டைரெக்ஷன் பண்ணணுங்கிற ஆசை வந்தது அதனால தான். ஏன்னா தியேட்டரில் போய் உட்காரும்போது அந்த 2 மணி நேரம் யுவர் லைஃப் இஸ் நாட் யோர்ஸ். அந்த டைரக்டர்கிட்ட நீங்கள் உங்கள் லைஃபை கொடுத்துட்டீங்க, அந்த டீம் கிட்ட உங்கள் லைஃபை கொடுத்துட்டீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு I think it's a blessing, right? Yes. So அந்த வகையில் வந்து I want to make films that make people feel good, that people take away something from. So அந்த வகையில் I think Pursuit of Happiness is a great example. என்னை பொறுத்த வரைக்கும் even the poster of it, I don't remember very specific scenes, but I think even the poster of Will Smith and அந்த பையன் கையை பிடிச்சிட்டு walk பண்ணி வர that poster itself, it's so hopeful, it's so feel good, it's so like gives you the right. அவங்க நடந்துருமா சொல்லிட்டு one day நம்ம இந்த மாதிரி ஆயிடுவோம், பண்ணிடுவோம், அங்க போய்டுவோம், இத வாங்கிடுவோம் அப்படினு சொல்லிட்டு there is so much to look forward to. நம்ம எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சீனை நம்ம பார்க்கும்போது it makes you feel like there is hope in life, and I think that's superb. Thank you. லாஸ்ட் ஒன்னா ஆமா, இதுலயாவது கமர்ஷியல் படம் எழுதிருப்பீங்களா? லேடி டைரக்டர்னு ஒண்ணு தானே இப்படி பண்ணீங்க, வேணும்ட்டே தானே இப்படி பண்ணீங்க. ஏன் நாங்கெல்லாம் கமர்ஷியல் படம் பார்க்க மாட்டோமா? இல்ல மேம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருத்துள்ள படமா பிடிக்கும் அப்படின்னு. ஓ, திஸ் இஸ் பச்சைக்கிளி முத்துச்சரம். ஐ திங்க் பச்சைக்கிளி முத்துச்சரம், the funny part of it is நான் ஷூட்டிங் செட்டுக்கு நான் போய் காஸ்டியூம் இது பார்க்கும்போது there was ஜோதிகா மேம், சரத்குமார் சார் அண்ட் மிலன் சோமன் was the performance. அந்த விஜிபி இதில் வந்து ஒரு காட்டேஜ்குள்ள சீன் நடக்கும், வேர் சரத்குமார் சார் கை கட்டி போட்டிருப்பாங்க அண்ட் ஜோதிகா மேம் அண்ட் மிலன் சோமன், அந்த சீன் அங்கே அந்த ரேப் அண்ட் ஆல் ஆஃப் தட். So that was the portion that I was assisting. So na first pona day adha. Okay. So for me it was a big deal. I think more than that particular scene, avanga twist pandra and the twist in the story. Adhaadu Jyotika ma'am oda character vandu is also part of the idu அப்படிங்கற அந்த twist and the scene oda reveal vandu Gautam sir would have done really well. Okay. I think Gautam sir madri romance, Gautam sir madri on the spot performance வந்து I don't think anybody else can do. ஜெனரலி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நரேஷன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா கதைக்கு? நீங்க என்ன மாதிரியான நரேஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஜெனரலி நரேஷனே பிடிக்காது, எனக்கு நரேஷன் கொடுக்கவே பிடிக்காது. ஆக்சுவலாக எழுத்து பிடிக்காதுன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் நரேஷனும் எனக்கு பிடிக்காது. ஓகே. எதனால் அப்படின்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும். ஒருத்தட்ட போய் கதை என்னதான் நம்ம அந்த கதையை வந்து கரைச்சி குடிச்சிருந்தாலும் சரி, நம்மளே எழுதியிருந்தாலும் சரி, ஒரு 10,000 தடவை நம்ம படிச்சிருந்தாலும் சரி, ஒரு நடிகர்கிட்டயோ ப்ரொடியூசர்கிட்டயோ நம்ம போய் சொல்லும்போது அவங்க வந்து கொட்டாவி விடுவாங்க, அவங்க வந்து மொபைல் ஃபோனை பார்ப்பாங்க, நமக்கு வந்து என்னவோ நம்ம தான் போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அதனால் எனக்கு நரேஷனே பிடிக்காது. ஓகே. ஆக்டர்ஸ்கிட்டயோ இல்லை ப்ரொடியூசர்ஸ்கிட்டயோ பேசும்போது ஐ வில் டெல் them, சார் எனக்கு 15 minutes டைம் கொடுங்க, நான் 15 minutesல கதையோட ப்ராட் ஸ்டோரி அண்ட் இந்த ஆக்டராக இருந்தால் கேரக்டர்
பட் ப்ரொடியூசராக இருந்தால் என்ன விஷன், என்ன டோன், என்ன ஸ்டைல், என்ன ட்ரீட்மெண்ட் இப்படிங்கிற விஷயத்த 15 minutesக்குள்ளே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வில் ஸ்கெடியூல் அ 2-hour நரேஷன். ஓகே. சப்போஸ் அந்த 15 minutes, ஏன்னா 2-hour நான் நரேஷன் கொடுக்க போக சப்போஸ் ஃபஸ்ட்டு 15-20 minutesலேயே அவருக்கு கதை பிடிக்கல, ஒரு அவங்களுக்கு கதை பிடிக்கல, ப்ரொடியூசருக்கு கதை பிடிக்கலன்னா தென் we are wasting your time and my time. So let's not do that. Let's do a 15-minute meeting. ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படி இருக்கட்டும். அந்த 15 minutesல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லிடுறேன். என்னோட பேக்ரவுண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமும் இஃப் யூ லைக் இட் தென் லெட் அஸ் ஸ்பெண்ட் 2 hours on it. அப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் கதை, இப்படி தான் வரப்போகுதுன்னு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் நார்மலி வாட் ஐ சஜஸ்ட். பட் சம்டைம்ஸ் அதையும் மீறி வந்து இல்லை டைரக்டாக நரேஷனே கேட்கலாம் அப்படின்னு வருவாங்க. பட் வேறு வழி கிடையாது. ஐ ஹாவ் டு ப்ராக்டிஸ், ஐ ஹாவ் டு கோ அண்ட் டூ இட். பட் பாம்பேயில் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. எனக்கு நிறையா விஷயம் தமிழ் சினிமாவில் பிடிக்கும், நிறையா விஷயம் ஹிந்தி சினிமாவில் பிடிக்கும். ஹிந்தியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்கிரிப்டை அனுப்ப சொல்லிடுவாங்க. ஓகே. நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சா அவங்க படிச்சுப்பாங்க. சப்போஸ் அவங்க படிக்கலைன்னா கூட நரேஷனுக்குன்னு கூப்பிடுறாங்கன்னா கூட நம்ம ஸ்கிரிப்டை வந்து அப்படியே ரீட் பண்ணால் போதும் உங்களுக்கு. யூ டோன்ட் ஹேவ் டு கதை சொல்கிறது வந்து அப்படியே பெருசாக ஸ்டோரி டெல்லிங் அப்படியே ஓப்பன் பண்ணால் அப்படிலாம் பண்ண வேணாம். நம்ம படிச்சோம்னாலே அந்த டவுட் கூட இருக்கு மேம். அந்த மாதிரி தான் கதை சொல்லுவாங்களா? லைக் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்படி போகும், ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ஒரு டேரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் வந்து ஓப்பன் பண்ணாலாம் சொல்லுவேன். ஒரு காடு அடி ஒரு கண்ணுள்ள பொண்ணு, ஒரு பொண்ணுள்ள கண்ணு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் நான் ஆரம்பிக்கிறது எப்பவுமே ஜான்ரா சொல்லிடுவேன். ஓவராலாக ஒரு ஸ்டோரி, அந்த கேரக்டர். ஏன்னா நான் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு எப்பவுமே கேரக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட், கதை அப்புறமா தான் வரும். ஸோ கேரக்டர்ஸ் வந்து எவ்வளோ யூனிக்கான கேரக்டர்ஸ், வாட் இஸ் குட் பேட் அக்லி அபவுட் தெம் அப்படிங்கிறது ஐ நீட் டு எஸ்டாப்ளிஷ். ஸோ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஹீரோ ஆர் ஹீரோயின் யார் ப்ரொட்டாகனிஸ்டோ ஸ்டோரியில் அவங்களோட கேரக்டரை வச்சு ஆரம்பிச்சு தான் அப்புறம் ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ நார்மலாக அந்த 15 minutes அப்படி தான் சொல்லுவேன். இப்போல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பிடுறேன், படிச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்பேன். சில பேர் ஓகே சொல்லுவாங்க, சில பேர் இல்லை நரேஷனே சொல்லிடுங்க அப்படின்னு. சரி ஓகே. நிறைய பேரால தியேட்டர் போய் பார்க்க முடியல, தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலனாலும் ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் நிறைய விதத்தில் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க மேம்? See, I think content பொறுத்த வரைக்கும் there is different kinds of versions, right? சில படங்கள் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தியேட்ரிக்கல் இஸ் த ரைட் மீடியம். சில கதைகள் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா கேடி வந்து இஸ் நாட் தி ஒரிஜினல் தமிழ் கேடி வந்து இஸ் நாட் அ தியேட்ரிக்கல் ஃபிலிம், இட்ஸ் அ வெரி பர்சனல் ஃபிலிம். அந்த பர்சனல் ஃபிலிம் நீங்கள் இருக்கும்போது என்னென்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக வீட்டில் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறது, தட் பர்சனல் மூமெண்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். வெரஸ் இப்போ நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லியோ ஃபார் எக்ஸாம்பிள், லியோ மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஜாலியாக வந்து விசில் அடிச்சுட்டு you appreciate Vijay sir coming on screen or Ajit sir padam and madri hero mass entry adukkalam theatrical is okay. Kalki is a great theatrical film because that is that experience, right? That larger than life experience. So I think as a director, as a creator, it's very important ஒன்று வந்து பெட்டரா ஒன்று வந்து தாழ்ந்ததா அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம எழுதியிருக்கிற கதை வந்து வாட் இஸ் இட் சூட்டபிள் ஃபார், இஸ் இட் சூட்டபிள் ஃபார் த பிக் ஸ்க்ரீன், இஸ் இட் சூட்டபிள் ஃபார் த ஸ்மால் ஸ்க்ரீன் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் நம்ம வந்து ஆனஸ்டாக அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து நம்ம படத்தை வந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் நெவர் கிவ் தட் அப். பட் ஹேவிங் செட் தட், ஐ திங்க் பிஸ்னஸ் வைஸ் யோசிக்கும் போது அந்த ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த ஒரு நாலேஜும் இருக்கணும். பிளைண்டாக வந்து இது தியேட்ரிக்கலுக்கு தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரியான கதைக்கு வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களா இல்லை ஓடிடியில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களா? ஐ அப்சல்யூட்லி லவ் ஓடிடி. ஐ கீப் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஓடிடி. ஐ எம் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் some of the leading OTTs right now. Okay. அது படமாக இருக்கலாம், சீரீஸாக இருக்கலாம். ஐ திங்க் தெர் இஸ் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கு ஓடிடியில் என்னென்னா தியேட்ரிக்கலை தாண்டி ஒரு ரீச் இருக்குது உங்களுக்கு, இன்டர்நேஷ்னலி ஒரு ரீச் இருக்குது. கேடி வந்து தியேட்டரில் வந்து 2 weeks ஓடிச்சு தமிழ்நாட்டில், ப்ராஃபிட். பட் அட் த சேம் டைம் வந்து அது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொரியாவிலேருந்து சம்டைம்ஸ் ஈவன் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருந்தெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் ஃபிலிம்,
பாஷை வந்து சப்டைட்டில் மட்டுமே பார்த்து they've appreciated. So அது வந்து is not possible if it wasn't for OTT. So I think both have their advantages. I think நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம படம் நம்ம கண்டென்ட் வந்து is it right for OTT or is it right for theatrical? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஒரு ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி ஹானஸ்டாக சொல்லணும், உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் நீங்கள் அதுக்குள்ளே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க மேம்? நான் ரொம்ப பேர்கிட்ட ஏடியாவே இல்லையே. ஸோ அதனால ஐ திங்க் மை ஃபேஸ் வாஸ் ஒன்லி வித் கௌதம் சார். அண்ட் அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட், ஃபுல் படம் முடிகிற வரைக்கும் கூட நான் இல்லை. ஸோ என்னோட ஏடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல there was not much. அதே மாதிரி இன்னைக்கு வந்து when I'm hiring I always make sure that my team is always balanced. ஒரு மேன் ஐ மீன் equal number of male female ADs இருக்காங்கங்கிறது I'm sure. But I think the challenge is both ways, right? What happens is female ADsனாலே காஸ்டியூம் அப்படிங்கிற அந்த இது ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்டுட்டு then they will work very hard in that, right? Why a female cannot be an editor, a female cannot be in the production design department? I mean, they can be in anything. Other side of the problem என்னன்னு கேட்டிங்கன்னா, there are not enough women who want to come. அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, சினிமானாலே அப்படிதான். அது ரொம்ப காலம் முன்னாடிங்க. இன்றைக்கும் வந்து ஓகே, அதுக்காக இன்றைக்கும் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற ஆம்பளைங்க செட்டில் இல்லையான்னு கேட்டால் தட்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுற ஆம்பளைங்க செட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரோட்டில் போகும்போதும் இருக்காங்க, ஆஃபீஸில் ஐடி ஆஃபீஸில் நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கனாலும் இருக்காங்க. ஸோ யூ கான்ட் கெட் அவே ஃப்ரம் தட். ஸோ இஃப் தட்ஸ் யுவர் ரீசன், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட் as an excuse to not come. ஏன்னா there are enough of us to support you. There are enough of men who are very professional. There are enough men who will protect the female ADs from other such, you know, disgusting men. So I think you have to be bold, you have to know and speak up. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் பயந்துட்டு போய் அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஸ்பீக் அப். நான் லேடிங்கிறதுனால இல்லை, there are men who will do that as well. So you have to speak up. அந்த பயம் உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன ஆகிடுதுன்னா, சம்டைம்ஸ் and I've noticed this, வீட்டில் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கும்போது இந்த ஃபீமேல் லேடிஸ் வந்து இல்லை மேம் நான் லேட்டாக ஆகுவோம், வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க, ஸோ நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர்ஸும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இவங்க சீக்கிரமா போயிடுவாங்க. ஒரு மேல் ஏடியா இருந்தா லேட் நைட் உட்காந்து வேலை பார்ப்பான், பட் ஃபீமேல் ஏடியா இருந்தா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் வருது. தென் தே ஹேவ் டு ஸ்பீக் அப். சார் நான் ஒர்க் பண்றதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை, லேட் நைட் உட்காந்து நான் ஒர்க் பண்றேன், பட் கேன் யூ என்ஷூர் தட் ஐ சேஃப்லி கெட் ஹோம்? So that's what I do. When I have female ADs who are working while I'm also there and we are all working and discussion வந்து late night வரைக்கும் போகுதுன்னா, I personally drop them in my car. Okay. To make sure that, you know, they reach home safe. Or I ensure that production makes sure that அவங்க வந்து பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்றாங்களாங்கிற அந்த சேஃப்டி ஃபேக்டர் இருக்கு. So I think these kind of supportive things you can do. But பெண்கள் வந்து, if this is your passion, if this is what you want to do, if this is what you believe is your calling, you have to come out. அண்ட் வந்து நானும் ஒரு 5+ ஒரு மூவிஸில் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். அப்படியா, சரி ஓகே. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை, கேர்ள்ஸ். லிட்டரலி ஒரு 5 பாய்ஸ். அவங்கள நான் லீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் இருந்தேன். லிட்டரலி எனக்கு காலையில் நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட் இருக்கும். திருப்பி நான் அடுத்து 4, 5 அந்த மாதிரி நான் செட்டில் இருக்கணும். ஸோ அங்கேயே நான் வந்து அப்படியே ஒரு ஓரமாக படுத்து இருந்துச்சுட்டு லிட்டரலி எனக்கு 13 days அந்த ஷெடியூல் இருந்துச்சு. திருப்பி அது முடிச்சுட்டு 1 week பிரேக் அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி. There are people like that, right? செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபீமேல் லேடிஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்பாட் அண்ணாவெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் அண்ணாவெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா அவங்க பாய்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னென்னா அவங்க உங்கள் பொண்ணு மாதிரி இருக்காங்கங்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு போகுது, ஜூஸ் போகுது, என்னென்னா நியாயமா இது இப்படின்னு நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். So they are also protective. Yes. You know, there are enough people like that. You can't generalize it and say settle இருக்கிற 150 பேரும் அப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. There are good people and there are bad people. And I think women, we have a inherent instinct. நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது கிடையாது நிறைய டைமில். அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா you should believe that. You should not try to shush it. And if you're careful with that person, there'll be enough people who will support you. And வந்து எல்லா டைரக்டர்ஸ்க்குமே ஐ மீன் அப்கமிங்காக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து டிசர்வ் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்கள் உங்கள் இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தீங்க. It's everywhere, Uma. எங்கே பார்த்தாலும் I have been blessed like that. There is support. அண்ட் இது வந்து நான் ரொம்ப ப்ரிவிலேஜ்டு, அதனால் எனக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறத விட நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது.
கண்டிப்பாக என்னோட அப்பா அம்மா வந்து இந்த துறைக்கு நான் வர்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. மை இன்லாஸ் சைட் வந்து தே ஹவ் பின் வெரி சப்போர்ட்டிவ். என்ன படம் பண்ணுற, தேவ் நெவர் ஆஸ்ட் மீ. 3 மாதம்லாம் ஷூட்டிங்க்கு போயிடுவேன். யூனோ த சன் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் த ஹவுஸ். ஸோ தேர் ஆல்சோ சப்போர்ட்டிவ் லைக் தேட். பட் அவரும் சினிமா துறை அப்படிங்கிறதுனால he also understands this is how the job is. But at the same time it's also about the friends that you have. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் செட்டில் நடக்கிற சில விஷயங்கள், ப்ரெஷர்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட் வில் மேக் யூ ஃபீல் லைக் அலோன். ஏன்னா அங்கே உங்களை சுற்றி ஃபேமிலி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்போ ராத்திரி 2 மணிக்கு நம்ம ஃபோன் பண்ணும்போது இந்த நடுராத்திரி பிசாசுன்னு என்ன சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய நைட்டு தான் நான் வேலை பார்ப்பேன், மோர் தென் டே. ஸோ காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கெலாம் கூப்பிட்டு அம்மாவை கூப்பிட்டு அழுதுருக்கேன். என்னால் முடியல, த ப்ரெஷர் இஸ் டூ மச், த வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம இருக்கும்போது யூ ஃபீல் வெரி ஐசோலேட்டட். பிகாஸ் என்னதான் உங்கள் க்ரூ இருக்காங்கன்னா கூட there is that distinction. அவங்க க்ரூ உங்களை டைரக்டராக தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க ஒன்றா போய் டின்னர் சாப்பிடுவாங்க. யூனோ they will all do that, whereas the director will never get that. ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து சோஷியலாக இருந்தாலும், என்னதான் நீங்கள் அந்த ஹைரார்கி பார்க்கலன்னா கூட அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும்போது ஃப்ரீயாக பேசிப்பாங்க. டைரக்டர் இருக்கும்போது கலாய்க்கிறதோ இது பண்ணுறதோ there is a difficultyங்கிறதுனால. ஸோ a lot of the times இப்போ அங்கமல்லி டைரிஸ் நாங்கள் கோவாவில் ஷூட் பண்ணும்போது கூட ஆக்டர்ஸ் எல்லாரும், ஆக்டர்ஸ் HODs எல்லாம் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம், மற்ற க்ரூலாம் வேற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏடிஸோடு சேர்ந்து வெளியே போவாங்க. அதுவும் கோவா வேறல்ல, பீச்சு, யூனோ ஆல் ஆஃப் தட் தே யூஸ் டு கோ. அண்ட் ஒரு கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்கும், ஐயோ கூப்பிடலையே நம்மளை யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ டோன்ட் நோ, கூப்பிட்டா நம்ம தப்பாக எடுத்துப்போமா வருவோமா. ஸோ 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கோவா ஹோட்டலில் வந்து ஐ யூஸ் டு சிட். ஏன்னா என்னோட இன்னொரு படத்தோட எடிட் வேறு வந்துட்டு இருந்தது. ஸோ எடிட் பார்த்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு, இன்ஃபேக்ட் அர்ஜுன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்து மேம் வந்து காலையில் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் ஐபேடை வச்சுட்டு ஏர்பாட்ஸ் போட்டுட்டு வச்சுப்பாங்க, யாரும் போய் அவங்க பக்கத்தில் கூட உட்காரக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். செட்டில் தான் நான் டைரக்டர், எனக்கு மரியாதை செட்டில் கொடுத்தா போதும், மற்றபடி வந்து we are all equals. ஏன்னா அவங்களும் as actors they are contributing something to the film. க்ரூவாக இருந்தாலும் they are contributing something to the film. So we're all equal in that way. அப்படிங்கிற மனப்பான்மை வந்துருச்சுன்னா you won't feel very alone. அண்ட் வந்து உங்களோட மூவிஸ்ல இருந்தும் அண்ட் உங்களோட இந்த ஜேர்னில இருந்தும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம்னா என்ன சொல்வீங்க? நிறையாங்க. ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம், எவ்ரி டே ஆஃப் ஷூட் there's a learning. But I think what is really important is யாருமே வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது கேவலமான படம் எடுக்கணும்னு யாருமே எடுக்கிறது. they all do it with 100% effort. creativity வந்து ஒரு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது is a very subjective thing. so யூனிட் வேலை பார்க்கும்போது அதுக்கு ஆனஸ்டாக இருந்து வேலை பார்த்துட்டா ஏதோ ஒரு வகையில் அது தியேட்ரிக்கல் ஹிட் ஆகாமல் இருக்கலாம், ஓடிடியில் ஹிட் ஆகலாம், இல்லை அவார்ட்ஸ் நிறையா கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த ஆத்தென்டிக் ஆனஸ்டியோட ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, see, in this journey you'll meet good people, you'll meet bad people. Sometimes when you meet bad people, sometimes அவங்க இன்டென்ஷன் தப்பாக இருக்குது, இல்லை உங்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சில பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் நல்லா தானே வேலை பார்த்தேன், நான் ஆனஸ்ட்டாக தானே வேலை பார்த்தேன், இருந்தாலும் ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சினிமாவில் மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்லேயே ஜென்ரலாக யோசிக்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக வேலை செஞ்சீங்கன்னா அதே பர்சன் யார் உங்களை வந்து அப்போது வந்து ட்ரபிள் பண்ணாங்களோ அவங்களே நாளைக்கு உங்களுக்கு புகழற மாதிரி யூனிவர்ஸ் will put them in a spot. So all you have to do is ஆத்தென்டிக்காக ஆனஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். அது மீறி எவ்ரிதிங் எல்ஸ் த யூனிவர்ஸ் வில் டேக் கேர். நீங்கள் சொன்ன பல விஷயம் எனக்கே ரிலேட்டபுளாக இருக்கு சீரியஸ்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்களோட அந்த ஒரு ஜேர்னி அண்ட் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அண்ட் வெளியில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அட் சேம் டைம் வந்து இப்போது இந்த ஏடிஸ் எல்லாருமே வந்துட்டு உள்ளே போகலாமா வேண்டாமா, நானே ஒரு 5 படத்துக்கு மேலே நான் ஒரு காரணம் தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. பட் அகைன் நான் போனோம். பட் எனிவேஸ் சரி ஓகே எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கரிங்கும் சூப்பராக தானே பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.